வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வெளியில் போய் நம்ம பருப்பு எதுவுமே வாங்க தேவையே இல்லை. ரேஷன் பருப்பு இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம போண்டா ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அருமையான போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் இந்த பழுப்புகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தட்டும். அதுக்காக தான் சுத்தப்படுத்தின ரேஷன் கடை பருப்பை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்கங்க. நல்லா கழுவி பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவ தான் வந்து ஒரு மாதிரி வரும், அழுக்கு மாதிரி வரும். அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா இப்படி பிசைஞ்சு கழுவிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச துவரம் பருப்பை நல்லா இப்படி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு நான் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப வாயில் கடிப்படும்போது நல்லா முழு பருப்பும் இருக்கணும், அதுக்காக தான். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்படி ஒன்றும் பாதியமாக கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி அளவு பருப்பு, அதையும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு தேவைக்கு தக்கன உப்பு நல்லா 1லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வாயில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4லேருந்து 1/2 ஸ்பூனு. 7 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் தோலோடு, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் துருவலாக போட்டாலும் சரி, இல்லை பல்லாக நறுக்கியும் சரி. நான் பல்லாக போட்டிருக்கேன். இங்கே பல்லாக வேண்டாம் அப்படின்னா துருவலாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு சில பேர் வந்து தேங்காய் வந்து பல்லில் கடிபடும் போது பல்ல சிக்கிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு துருவலாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாயில் கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்படி எடுத்து போட்டோம்னா அப்படி எடுத்து போடுற பதத்துக்கு வரணும். உருண்டையாக உருட்டி நம்ம போண்டாக்கெல்லாம் பொரிச்சு எடுத்துட வேண்டியது. எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து உள்ளேயும் நல்லா வெந்து கொடுத்துரும், வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. இது ரேஷன் கடை பருப்பில் செஞ்சதுன்னு தெரியவே தெரியாது உங்களுக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடலைப்பருப்பு போட்டு தேடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எப்பொழுதுமே மாதம் நம்ம பருப்பு வாங்குவோம் பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துர்லாம் பிள்ளைங்களுக்கு. இது சீக்கிரமும் ஊறிடும், ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கும் பொழுது நம்ம மசால் போண்டாலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, மசால் வடை அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பருப்பு வாசனை தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். இது சூடான டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ மழை சீசன் வேறு, மழை வேறு விட மழை பெஞ்சிட்ருக்கிறப்ப இப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அதிகமாக வந்து தணல் கூடுதலாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் சீக்கிரம் செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால தான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வெந்து எடுத்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் மொறுன்னு இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து கொடுத்துரும். இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு பக்கோடாவும் போட்டு எடுக்கலாம். 2 விதமாகவும் செஞ்சுக்கலாம். அருமையான ரேஷன் கடை வடை பருப்பு வச்சு போண்டா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.